எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து காஷ்மீரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது வந்து என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகல்கம் அட்டாக் வந்து நம்மளுக்கு அது ஏப்ரல் 22 நடந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன இருக்குன்னா, ஜம்மு காஷ்மீர் அந்த இதில் வந்து வேலியில் வந்து அந்த செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து பிரிட்ஜு வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டு ஆர்ச் இருக்கிற பிரிட்ஜு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க நியூஸில். அது இது வந்து உதம்பூர், ஸ்ரீநகர், பாராமுல்லா ரயில் லிங்க் அப்படிங்கிறத வந்து அந்த ரூட்டில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிலையும் வந்து போகிறதுக்கான அந்த வசதிகள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2005லேயே வந்து இதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மெயினாக இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்டால் மாதவி லதா அப்படின்னு சொல்லிட்டு சிவில் என்ஜினியர் ஐஏஎஸ்சியில் வந்து பெங்களூரில் வந்து அவங்க இருந்திருக்காங்க. இது 2-3 இடத்துலேருந்து இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஹெல்ப் நிறைய பண்ணியிருக்காங்க. 17 இயர்ஸாக இவங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்புறம் வந்து டெல்லி ஐஐடி அப்புறம் ரூர்க்கி அந்த இடத்துலேருந்தும் வந்து அங்கே ஹெல்ப் இங்கே ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க. பண்ணனால இது வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அதாவது டூரிசம்க்கு, ட்ரேடுக்கு, எல்லாத்துக்குமே எக்கனாமி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம பிஎம் தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் ஃப்ரைடே அன்றைக்கி வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. வந்தே பாரத் 2 ட்ரெயினையும் வந்து கொடி அசைச்சு துவக்கி வச்சுருக்காரு அவர். இது வந்து இந்த சிவில் என்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த ரோடு அந்த நல்லா வந்து தரமாக இருக்கிற இடத்த வந்து பார்க்கணும். மண் வந்து எர்த்குவேக்லாம் வந்து அதை பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து எப்படின்னா 8 மேக்னிடியூட் இருக்கிற அளவுக்கு வந்து தாங்குகிற அளவுக்கு அந்த இதை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. 96 கேபிள்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லென்த் வந்து இந்த ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வந்து 1315 மீட்டர்ஸு. ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 359 மீட்டர்ஸு டாலாக இருக்குது. இதில் பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து அதை நேரில் பார்த்து நல்லாவே பெருசாக இருக்கும். இது இமேஜில் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜம்மு டு ஸ்ரீநகருக்கு முதல்லாம் வந்து 6 ஹவர்ஸ் ஆகும். இப்போ வந்து ஹாஃப் ஆஃப் தி இது வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இது ப்ராஜெக்ட் பண்ணதுனால இதில் வந்து என்னென்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஏதாவது இருந்தால் கூட வந்து அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாதிப்பு எதுவும் ஏற்படாத அளவுக்கு தான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்காங்க. இது 315 மீட்டர்ஸ் அபவ் த ரிவர் பெட்டு டால் இருக்குது. அதுவும் இல்லாமல் 35 மீட்டர்ஸ் ஹையர். இது வந்து ஈஃபில் டவரை காட்டிலும் வந்து இது 35 மீட்டர்ஸ் வந்து ஹையராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பில்லர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டிருக்காங்க. இங்கே லோக்கலில் இருக்கிற இந்த மேனுஃபேக்சரர்ஸு இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இனாக்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு தடவையாக வந்து பகல்கம் அட்டாக் அப்புறம் வந்து 26 பேர் செத்து போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தடவையாக பிஎம் வந்து விசிட் பண்ணுறாரு காஷ்மீருக்கு. இது வந்து 1486 crore ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட் இது வந்து சொல்லுது. இது வந்து -20 டிகிரி செல்சியஸ் இருந்தால் கூட வந்து அந்த ட்ரெயின் வந்து போகிற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பேன் வந்து லைஃப் ஸ்பேன் 120 இயர்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி என்ஜினியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ஜினியர் வந்து மார்வலஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. 266 km/h வந்து போகிற மாதிரி வந்து விஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, நான் காஷ்மீர் நம்மளுடைய பார்ட் ஆஃப் இந்தியா, அதனால் வந்து கண்டிப்பாக நான் அப்படியே அதை விட மாட்டேன். அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு நான் என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே செய்வேன். இது என்னோடய ப்ராமிஸ் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோடதில் வந்து இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கான வழிக்காக பணத்தை செலவு பண்ணுறோம். பட் அந்த பாகிஸ்தான் வந்து பிஓகேயில் வந்து இந்த டெரரிஸ்ட்டை வந்து எப்படி ஏற்றி இந்தியாவை வந்து டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.